நண்பர்களே, இன்று நாம பேசப்போகும் விஷயம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் வாழ்க்கைய முழுக்க மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் எதிர்கால நான், ஃபியூச்சர் செல்ஃப். இப்ப நீ யார் என்று நினைக்கிறாயோ அதைவிட முக்கியமான கேள்வி, 5 வருடம் கழிச்சு நீ யாராக இருக்கப் போற? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற குழப்பம், சோம்பல், பயம், தாழ்வு மனப்பான்மை எல்லாம் ஒரே காரணத்தால தான். நம்ம எதிர்கால நம்மை நாம தெளிவா பார்க்கல. நாளை நான் எப்படி இருக்கணும், என்ன வாழ்க்கை வாழணும், என்ன மாதிரி மனிதனா மாறணும் என்பதற்கு கிளாரிட்டி இல்லாததால தான் இன்றைக்கு எஃபர்ட் குறையுது. நீ ஒரு நிமிஷம் கண் மூடி யோசிச்சு பார். 5 வருடம் கழிச்சு நீ உன் வீட்டுல உட்கார்ந்து உன் பழைய வாழ்க்கைய நினைத்து பார்க்கிறப்போ உனக்கு பெருமையா இருக்கணுமா இல்ல வருத்தமா இருக்கணுமா? அப்ப நீ சொல்லணும், அந்த நாள்ல நான் சோம்பலா இருந்திருந்தா இன்றைக்கு இங்க வந்திருக்க மாட்டேன்னு. ஃபியூச்சர் யூ எப்போதும் உன்னை பார்த்து கேள்வி கேட்கும், நீ எனக்காக என்ன தியாகம் பண்ணேன்னு. இன்றைக்கு நீ நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கிற அந்த 1 மணி நேரம், மொபைல் ஸ்க்ரோலிங் பண்ற அந்த 1 மணி நேரம் உன் எதிர்கால வாழ்க்கையில பெரிய விலை கேட்கும். அதே நேரம் இன்றைக்கு நீ கஷ்டப்பட்டு படிக்கிற 1 மணி நேரம், ஸ்கில் டெவலப் பண்ற 1 மணி நேரம், செல்ஃப் டிசிப்ளின் பிராக்டிஸ் பண்ற 1 மணி நேரம் நாளைக்கு உன்னை ரெஸ்பெக்டுடன் நடக்க வைக்கும். நம்ம எல்லாரும் மோட்டிவேஷன் தேடி ஓடுறோம், கோட் தேடி ஓடுறோம், வீடியோ தேடி ஓடுறோம். ஆனா உண்மையான மோட்டிவேஷன் நம்ம எதிர்கால நாம்தான். ஃபியூச்சர் யூ ஒரு நாள் உன்னை கட்டி பிடிச்சு, நன்றி நீ கைவிடலன்னு சொன்னா அதைவிட பெரிய சக்சஸ் இருக்கா? வாழ்க்கையில யாரும் உனக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீ இன்றைக்கு எஃபர்ட் கொடுத்தா நாளை உனக்கே கேரண்டி மாதிரி இருக்கும். நினைத்து பார், இன்றைக்கு நீ டிசிப்ளின் இல்லாம வாழற வாழ்க்கை நாளைக்கு நீ விரும்பாத வாழ்க்கையா மாறும். இன்றைக்கு நீ டிசிப்ளினா வாழற வாழ்க்கை நாளைக்கு நீ கனவு கண்ட வாழ்க்கையா மாறும். ஃபியூச்சர் யூ பணக்காரனா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம், கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரே காரணம் இன்றைக்கு நீ எடுத்த முடிவுகள். அதனால தான் சொல்றேன், இன்றைக்கு மோட்டிவேஷன் இல்லேன்னு சொல்றவங்க எல்லாரும் உண்மையில ஃபியூச்சரை நினைக்காதவங்க. உன் எதிர்கால நாமை உன்னை பார்த்து அழக்கூடாது, பெருமையோட சிரிக்கணும். அதுக்கு இன்றைக்கு நீ செய்ய வேண்டியது பெரிய விஷயம் இல்ல. டெய்லி ஸ்மால் ப்ராக்ரஸ், டெய்லி எஃபர்ட், டெய்லி செல்ஃப் ரெஸ்பெக்ட். இன்றைக்கு நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணலனா நாளைக்கு வாழ்க்கை உன்னை கண்ட்ரோல் பண்ணும். இன்றைக்கு நீ உன்னோட கனவுக்காக வலியை அக்செப்ட் பண்ணலனா நாளைக்கு நீ ரிக்ரெட்டை அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ முடிந்ததும் ஒரே ஒரு கேள்வி உன்னிடமே நீயே கேட்டுக்கோ. இன்று நான் எடுத்த முடிவு என் எதிர்கால நாமை பெருமைப்பட வைக்குமா? அதுக்கு பதில் ஆமான்னு வரும் வரை உன் எஃபர்ட்ட நிறுத்தாதே. ஃபியூச்சர் யூ உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறான்.